பக்கமா போங்க. அந்த பக்கமா போங்க. கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். எல்லாரும் ரொம்ப நேரம் தூக்கிட்டாங்க. பொண்ணுங்களுக்கு நைட்டு தொழில் இருந்ததுல. என்ன தொழில்? அதான் இந்த கல்யாண வேலைகளை மாத்தி சொல்லிட்டு இந்த தேங்காய் உரிக்கிறது அந்த மாதிரி. வாங்க 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 எல்லாரும் வாங்க. போங்க. ஜூஸியே குடிச்சிட்டு இருக்காதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது. சரியா? டேய், இதை பிடி. என்னது இது? இது எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட லிஸ்டடா. இது இவங்க எல்லாரையும் நீ படம் எடுத்துட்டு மிச்ச நேரம் இருந்தா மட்டும் மற்றவங்களை படம் எடுத்தா போதும். புரியுதா? ஓகே. வாங்க வாங்க. ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? மனு உள்ள இருக்கான். நீங்க அவங்க கூட இருந்து பாத்துக்கோங்க. போங்க. ஆஹா, எவ்வளவு நாள் ஆச்சு பாத்து. ஆள் அப்படியே மாறி போயிட்டியப்பா. இமயமலையில இருந்திருப்பாரு. யாரா இருந்தாலும் மாறி தானே ஆகணும். சரி சரி சரி, உள்ள போ. போங்க. அங்க போய் பாரு. ஏய், பாத்து போடா. நல்லா இருக்கியா? இது ஓம் பொண்ணா? ஆமா. எனக்கு பிறக்க வேண்டிய பொண்ணு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆனா நல்லா தான் இருந்தேன். என்னைக்கு உன் தம்பி வந்து சேர்ந்தானோ. உங்க கல்யாணம் என்னாச்சு? என்னோட கல்யாணமா? ச்சே. உன்னோட புருஷன் வரலையா? வந்திருக்காரு. எங்க அந்த பண்ணாட? அந்த பக்கம் இருக்காரு. எங்க? இவர் யாரு? நீ கேட்ட பண்ணாட நான் தான்டா. என் மைண்ட் வாய்ஸ் எப்படி இவர் கேட்டுச்சு? டென்ஷனா இருக்காதடா, எல்லாம் சரியாயிரும். அண்ணா, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏய், ஒரு பிரச்சனை இல்லடா. இல்ல, அவ இதுக்கப்புறம் திரும்பி வருவாளா? யாரு வருவாளா? அவளா? ஏய், சோப்ராஜ் எடுத்துக்கிட்ட விஷயம். அவ இந்நேரம் பரலோகத்துல இருப்பா. ஒருவேளை திடீர்னு முன்னாடி வந்து நின்னுட்டானா? மச்சி, அவ 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 சோப்ராஜி சோப்ராஜி தன்னுடைய வேலையை முடிச்சிட்டா தம்பி. அவளை அந்த ஆளு தூக்கிட்டாண்டா. புரியலையா உனக்கு? சரி விடு, அழாதம்மா. இப்படி ஐயோ அம்மான்னு கூப்பாடு போட்டு போட்டு பிபிஎன் ஏத்திக்காத. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். எங்க போனாவ தொழிலுக்கு போயிட்டாளா? இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. இங்க பாரு சிவோனே, என்னதாம்மா? அழாதம்மா. ஐயா அவனா நீ? இதுக்கப்புறமா என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அட, நீங்க எங்க போறீங்க? கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. நான் கிளம்புறேன்னா? சரிப்பா. இந்த கல்யாணம் நடந்த மாதிரி சோறு திங்க வந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டு போது பத்தியாது. நம்ம சாப்பிட்டு தான் போகணும். என்னாச்சு? உன் பொண்ணு எங்க போயிட்டா? அவளுக்கு ஏதாவது கால் வந்திருக்கும், போயிருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, வேலையை முடிச்சிட்டு திரும்ப வந்துருவா. கால் வந்துச்சா? கால்னா கால் மேக்கப் போடுறது கால் வந்துச்சு. ஃபோன் கால் தான். அதான் யாராவது லவரா இருப்பானோ. நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்களோட ட்ரெண்டே தான். ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. காதலிச்ச பசங்க நாங்க தான் பாவம். உனக்கு இன்னும் பத்தல இல்லடா? உனக்கு இதுவும் பத்தல இல்லடா? இவன் ஒரு வேண்டாம். இனிமே இதை வச்சு யாரும் இங்க சண்டை போட வேண்டாம். அவளை நான் எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆனா அவளே எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இல்லடா? சரி விடுறா. அவ இல்லனா வேற பொண்ணு. டேய், அது எப்படி சரியாமா? திடீர்னு வேற பொண்ணு எங்கடா போறது? அட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட விதவிதமா நிறைய இருக்கு. எது? கல்யாணத்துக்குன்னு சொன்னேன். யாரை கட்டி வைக்க போறீங்க? எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ளையோட நல்ல மனசு தான் காரணம்.
பொண்ணு திரும்பி வந்துருச்சு பாத்தீங்களா? என்னம்மா என்னாச்சு உனக்கு? நீ எங்க இருந்த? எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா உனக்கு? அது வந்து அத்தை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அது வந்து மாமா உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னா, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன். அங்க பார்த்தா செம கூட்டமா இருந்துச்சு. எப்படியோ தப்பிச்சு வெளில வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னல 2 மணி நேரம் பொறுங்க, பொண்ணு டான்னு வந்து நிக்கும்னே. சரி, இனிமே பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, நிறுத்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சாரி அத்தை. மாமா நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். அது நீ வரலன்னு சொன்ன உடனே வேற பொண்ணை கட்டி வைக்கலாம்னு உங்க பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஓ வந்துட்டா. என்னெல்லாம் பில்டப் பண்ணீங்க நீங்க? கொல்ல போறேன் அவளை, எப்படியாவது கொல்ல போறேன். அந்த சோப்ராஜ் இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இப்ப கடைசி நேரத்துல நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். என் கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதும். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆளை அனுப்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப அதனால என்னாச்சு? 5 லட்சமும் போச்சு, வேலையும் நடக்கவே இல்லை. டேய், நீ என்னடா நினைச்ச? ஒரு ரவுடிய வச்சு என்ன அடக்கிடலாம் நினைச்சியா? நான் வேற மாதிரி. உனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது நான் தான். அதனால என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதா உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? ஐயோ, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சே. நான் போய் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்ப பாக்கலாம். அது சரி, நான் ஒரு விஷயம் கேக்கட்டா? அந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச நீ? அந்த ஆளியுமா? பாத்தீங்கல்ல, கல்யாணத்துக்கு அன்னைக்கு கூட இவன் இப்படி கேடு கேட்டவள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் சாகலாம். எனக்கு வேற வழி தெரியலனா நான் அதான் செய்ய போறேன். டேய், நீ தேவையில்லாம யோசிக்காத, நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இனிமே நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அப்படின்னா 2 பேர்ல ஒருத்தங்க தான் உயிரோட இருக்கணும். எனக்கு கூட சாக விருப்பம் இல்ல. நீ என்ன சொல்ல வர? கொல்லணும். கொல்ல போறியா? அவளை எப்படியாவது கொல்லணும். என்னடா நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இது ஒன்னும் பைத்தியக்காரத்தனம் இல்ல, இது ஏன் முடிவு. ஆஹா, அப்படின்னா அந்த வேலையா நீ தனியாவே செஞ்சுக்கோ, எங்களை விட்டு. ஓஹோ, எல்லாத்தையும் முடிச்சிட்டு பாதியில என்ன விட்டு போறதா உங்க பிளானா? டேய், நீங்க என்னடா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு? அப்புறம் வேற என்ன? இவனை நான் ஏமாத்திட்டேங்கிறான். ஒரு பொண்ணை காதலிச்சு அவ கூட வாழ நினைச்ச என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணது இவன் தான். அதோட வழி என்னன்னு உனக்கெல்லாம் தெரியுமாடா? அத மறக்க தானே இந்த ஊரை விட்டே போனேன். திரும்ப இவனாலதான் இங்க வந்தேன். இப்போ வரைக்கும் இவனால மட்டும்தான் எனக்கு தொல்லை. டேய், உன் பிரச்சனை நீ தனியாவே சமாளிச்சுக்கோ. நீ அவளை கொல்லு, தின்னு, இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ என் கூட வரியா? வர வா. சரி வாடா. போங்க. டேய், முகூர்த்தத்துக்கு நேரமா. சரி, மனமேடைக்கு போ. அவகிட்ட இதை நாங்க கொடுத்துறோம். இது நல்ல வீரியம் இருக்கிற விஷயம். ஒரு துளி உள்ள போனாலே ஆல் அவுட். பாத்துன முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயில தான் இருக்க போறோம், இல்லைன்னா? வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் பார்த்து. அதுவா? போய் பார்த்து யாராவது இருக்காங்களான்னு போய் பாரு. யாரும் இல்ல, யாரும் இதை போய் கொடு. ஐயோ, நான் கொடுக்க மாட்டேன். என்னால முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். முடியாது. நீ வேணா கொடு, நீ கொடு. நான்லாம் கொடுக்க மாட்டேன். அவனை போய் சொல்லு. போய் கொடுத்துறா. நான் கொடுக்க மாட்டேன். சிவனா ப்ளீஸ். ஏதாவது சீன் பார்க்கலாம்னு உங்க கூட வந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதா? என்னடா இங்க பிரச்சனை? என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஜூஸ் குடுக்கலாம்னு வந்தோம். இந்த ஜூஸை கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கணுமா? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், யாரு கொடுக்கணும்னு. அவ்வளவுதானா? அது நீங்க யாரும் இப்ப அவளுக்கு ஜூஸ் கொடுத்து கஷ்டப்பட வேணாம். என் பொண்ணுக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். அத குடுறா. அது குடுறான்னு சொல்றேன்ல. போடா போடாண்ணா, போங்கடா. முதல் குற்றவாளிக்கு ஆள் கிடைச்சிருச்சு. டேய், பெருசு ஜூஸை கொடுத்துருமா? கண்டிப்பா கொடுத்துருவோம். தேவ சகாயம் லாட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? நீ ஒரு சகாயத்துக்கு போவனா? மாட்டினா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே மாட்டோம், புரியுதா? ஆமா.
முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிட்டு பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா நேரம் ஆயிடுச்சு. ஏய் வச்சலா போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துரு போ சீக்கிரம். சரிங்க நான் கூட்டிட்டு வரேன். ஐயோ பொண்ணு காணுங்க. என்னாச்சு? சாந்தா அவ மறுபடியும் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். காரியம் கெட்டு போச்சு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா அந்த குமரன் தான் காரணமா இருக்கும். அவன் தான் இந்த பிசினஸ்ல எனக்கு பெரிய எதிரியே. பிரச்சனை இங்க பெருசாக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சிடலாம். நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. கொஞ்சம் பொறுத்துக்க. இங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். அவ செத்துட்டால இல்லையா? அம்மாடி அம்மாடி சிந்து சிந்து. அப்ப அங்க இருந்து வந்த சத்தம் அது அவ காணாம போயிட்டான்னு உங்க அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. வச்சலா வச்சலா. சாந்தா அவ திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. விஷயம் நம்ம கைமீறி போய்கிட்டு இருக்கு. இங்க பெரிய குழப்பமா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். நான் அங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே நில்லு. அவ வரும்போது என்ன கூப்பிட்டா போதும். ஓகே? உனக்கு எதுவும் கால் வந்தா போயிடாத. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்ல. அவ எங்கதான் போய் தொலைஞ்சா? என்னவடா நாம தப்பிச்சிட்டோம். அதுவும் கரெக்ட். எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா அந்த விஷம் அது எங்க போச்சு? யார் அது? பேசு. ஹலோ ஹலோ, உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? இல்ல. என் பேரு சொன்ன உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அசோகன், தஞ்சாவூர் அசோகன். என்ன பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணும் போது நானே திரும்பி வருவேன். என்னடா ஒரே கூட்டமா இருக்கு அந்த பாலத்து பக்கத்துல? ஆனா அது வழக்கம் போல தானே. எவனோ மேல இருந்து குதிக்க பாத்துருக்கான். டேய் சஞ்சு, இங்க நான் கல்யாணம் பண்ண முடியாம ஊரை விட்டு ஓட பாக்குறேன். நீ என்னடானா கல்யாணம் பண்ண முடியலன்னு தற்கொலை பண்ணிக்க பாக்குற. எப்படியோ என்னவோ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செம போ. டேய் உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாதுடா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுடா. டேய் நீ அந்த அளவுக்கு அவளை காதலிச்சிருந்தா கூட்டிட்டு ஓடி போய் எங்க கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துருக்கலாம்ல. நான் அதுக்கு முயற்சி பண்ணேன். அவ எல்லாத்தையுமே விட்டுட்டு என் கூட வாழ வந்தாடா. ஆனா நாளைக்கு அவளுக்கும் அந்த ஆளுக்கு கல்யாணம், காசுள்ள பார்ட்டி, அந்த ஆளுக்கு பொண்ணு வீட்டுல சப்போர்ட். இப்ப அந்த ஆள் அவளை பூட்டி வச்சிருக்கான். எங்க? அந்த ஆளோட வீட்டுல தான். சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா? அவளை தூக்குறதுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? அதுக்கப்புறம் நடக்கலாம். நீ வேணா தற்கொலை பண்ணிக்கோ. என்ன சொல்ற? டேய் அவன்தானடா நீ சொன்ன நாதாரி? அவன்ல அதுக்கு பக்கத்துல ஒயிட் ஷர்ட். அதோ அந்த நடுவுல நிக்கிறான் அந்தாளா? அவன். நீ ஒண்ணு பண்ணு. நீ இங்கே இரு, நான் போயிட்டு உடனே வரேன். நாளைக்கு 9 மணிக்கு வந்துடுவேன். இல்லைனா நீ இங்கே நேரா வா. ஓகே. டேய் எங்கடா போற? மேடத்துக்கு சாப்பாடு கொடுக்க போறேன். யாரா அது? யாரா நீ? அண்ணா லைட் பாய்ண்ணா. லைட் பாய். ஆமாண்ணா லைட் பாய். லைட் பாய்க்கு இங்க என்னடா வேலை? அது வந்து சாரு மேடம் அவரு போட்டோ எடுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. டேய் சாரு சொன்னாலும் யாரு சொன்னாலும் மேடம் இந்த இடத்த விட்டு வெளியில போனோம்னா நான் நினைச்சாதான் முடியும். அது என்னண்ணா? சாவி பாத்தியா என் கையில.
இங்க பாருங்க, நான் சஞ்சுவோட ஃப்ரெண்டு. அவ இப்ப எங்க? நமக்கு எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும். அதான் சுத்தி இவ்ளோ காவல் போட்டிருக்காங்களே, அப்புறம் எப்படி முடியும்? அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல கீழே இறங்க. அண்ணா இங்க 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 போதுண்ணா. இங்க போதுமா? இங்க லைட் வெளிச்சமே இல்லையாடா? இல்ல, நம்ம கேமராக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த லைட் போதும். அப்படியா? அப்ப நான் ஆரம்பிச்சிடு. அண்ணா எனக்கு ஒரு ஏணி கிடைக்குமா? ஏணியா? ஏணி எதுக்குடா? இது ஒரு பியூட்டி ஷாட், அதெல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும். புரியுது புரியுது. லோ ஆங்கிள் எடுப்பீங்க. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். அண்ணா சீக்கிரம் வாங்க. உடனே வந்துடுறேன். இப்போ என்ன பண்றது? வேற என்ன பண்றது? எஸ்கேப் தான். மச்சான் நீ மட்டும் இங்க இல்லனா ஒரு வேலை முதல்ல போடா. முதல்ல இவள இங்க இருந்து கூட்டிட்டு போய் நல்லா வாழறதுக்கான வழியை பாரு. அது சரி, நீ எங்க போய் பஸ் ஏறுவ? அத நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ கிளம்பு. சகோதரி, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் அண்ணா. சீக்கிரம் கிளம்புங்க, இல்லனா ராவணன் வந்து சீதா தூக்கிட்டு போயிடுவான். கிளம்பு சீக்கிரம். ஓகே ஓகேடா, பை பை. இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கமே நான் யாருன்னு. அன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு ஒரு பழிக்கு பழி. என்ன பழிக்கு பழி? நீ என் கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை தூக்கிட்டு போனல, அத மாதிரி நீ கட்டிக்க போற பொண்ணை தூக்குனது நான் தான்டா. நீ எனக்கு பண்ணி அதே மாதிரி தான். எப்படி இருக்கு? இப்போ மனசு வெடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறேன். நான் அவளை கற்பழிச்சிட்டேன். இனிமே நான் தான்டா அவளோட புருஷன். எப்படிடா இருக்கு என்னோட பழிக்கு பழி? இந்த அசோகனோட பழிக்கு பழி நல்லா இருக்குண்ணே. சூப்பர். பழிக்கு பழி. அவ உங்க கூடயே நல்லா இருக்கட்டும்ண்ணே. அண்ணே, உங்களை நான் வாழ்க்கையில சுத்தமா மறக்கவே மாட்டேண்ணே. ஆனா நீங்க தானே என் குலதெய்வம். ஓ, அப்ப நீ என்ன கிண்டல் பண்றியா? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இந்தாடி உன்னோட காதலன் தான். அவனுக்கு நம்பிக்கை இல்லையா? நீ ஒரு 2 வார்த்தை பேசுடி. பேசு. ஹலோ ஹலோ, என்னங்க நீங்க என்ன மறந்துருங்க. கண்டிப்பா. நம்ம சேர்ந்து வாழ்ற வரத்தை அந்த கடவுள் கொடுக்கலங்க. ஓ, தெய்வத்துக்கு நன்றி. என்னங்க நான் என் மானத்தை பறி கொடுத்துட்டேங்க. எந்த வருஷம்? உங்களுக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழணும். ஓ, வாழ்ந்துட்டா போச்சு. ஒரே ஒரு வேண்டுகோள். நான் அவர்கிட்ட தனியா ஒரே ஒரு விஷயம் பேசணும். என்னோட கடைசி ஆசை, ப்ளீஸ். ஏய் வாங்கடா, இது கேளுங்க. அது குளிக்கிறதுக்கு ஒரு குளம் தேடின ஆளுனா. ஆனா எனக்கு ஒரு கடலையே அந்த கடவுள் கொடுத்துட்டாரு. அதாவது உன்னை விட 100 மடங்கு கோடீஸ்வரன் இந்த ஆளு. பெருமைப்படுறான் இந்த ஆளு. யானை மேல ஒரு கொசு வந்து கடிச்சா என்ன ஆகும்னு இந்த கிழவனுக்கு தெரியல. எது எப்படியோ, இனிமே நீ எனக்கு பயப்படாத. பண்றதுக்கு இனிமே நான் வரவே மாட்டேன். Thank you. நான் இந்த வீட்லயே அடக்க ஒடுக்கமா வாழ்ந்துக்கிறேன். ஓகே. வச்சலா பாரு, அவன் ரொம்ப சங்கடத்துல இருக்கான். ஸ்ரீதரா. கங்காதரா, அட முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நீங்களாம் ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? அப்போ உனக்கு விஷயம் தெரியாதா? இல்ல, நான் வரத்துக்கு தான் லேட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அந்த பொண்ணு வேற யார் கூடவோ ஓடி போயிருச்சு. அவ என் பையனை ஏமாத்திட்டா. அவன் எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாரு. என் பணத்தை எல்லாமே காலி பண்ணது நீங்க தரடா. காரியம் முடிஞ்சோடனே எல்லாம் சரியாயிடுச்சுல. அண்ணா, என்னோட பட விஷயம் பண்ணிடலாம்டா. எங்களுக்கு ஒரு கதை கிடைச்சிச்சு, பண்ணிடலாம். ஒண்ணு இல்லடா, அழாத. என்னங்க இந்த சாப்பாடுலாம் என்னங்க பண்றது? அதுக்கு மட்டும்தான் இங்க குறைச்சல. டேய், அது எங்காவது குப்பை தண்ணியில போய் போடு. டேய் நில்லு. குப்பை தொட்டில போட போறானா? கங்காதரா, இந்த கல்யாணம் நடக்கும். எப்படி சொல்ற? உனக்கு சம்மதம்னா நீ நிச்சயம் பண்ண முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். அது எப்படி நடக்கும்னு சொல்லு ஸ்ரீதரா. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என் மகளோட கழுத்துல உன்னோட பையன் தாலி கட்டட்டும். சம்மதம். முழு மனசோட சம்மதிக்கிறேன். எங்க உன் பொண்ணு எங்க? கூப்பிடு. அவளை கூப்பிடலாம் வேண்டாம், அவ இங்கதான்டா இருக்கா. எங்க?
அதோ அங்க. ஐயோ, இவ அவல்ல. அம்மா கொஞ்சம் இங்க வா. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னது? எனக்கு உங்களுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு. இனிமே அந்த லாஜிக்கு போனரே நான் தான். சித்தப்பா வெள்ள அடிக்கும் போது கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் பெங்காலி ஒருத்த கவனிக்காம ஒரு கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்புறம் சாயங்காலம் பார்ட்டிக்கு மறக்காம வந்துருங்கடா. சீக்கிரம் வந்துருங்க. டேய் நீங்களும் வந்துருங்கடா. எனக்கு என்ன டவுட்னா அந்த விஷயம் எங்கடா போச்சு? ஆமா அது என்ன மாமா? ஹாய் மாமா. உண்மையை சொல்லுங்கடா, அந்த ஜூஸ்ல என்ன கலந்தீங்க? ஐயோ, அதை யார் குடிச்சது? என்னாச்சு? நாங்கள் வேணும்னு செய்யல. தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறோம். நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா. அதை குடிச்சது நான் தான்டா. என்னோட வாழ்க்கையில் இதுவரை இந்த மாதிரி சரக்கை அடிச்சதே இல்லடா. போனோம் பேசு. எப்படி தப்பிச்சான் அந்த கிழமை? அண்ணா, நல்ல வீரி இருக்கிற விஷயம். ஒரு துளி உள்ள போனாலும் ஆள் அவுட்டுன. ஜாக்கிரதை. இங்கே பாடுறா, நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். அது என்ன பிராண்டுன்னு எனக்கு மட்டும் சொன்னா போதும் ப்ளீஸ். ஒரு கன்னியோட கற்ப சூறையாண்ண மகா பாவினா. எல்லாம் என் தலை எழுத்து. இல்லைன்னா மனு கூட ஒரு அழகான வாழ்க்கையை கனவு கண்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா நான் ஒரு விஷயம் உறுதியா பண்ணுவேன். நான் கட்டின தாலியை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ நீ அப்படி வாழலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. என் அம்மா எனக்கு கத்து கொடுத்தது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னோட உடம்ப முதல்ல தொடுற ஆம்பளை தான் என் புருஷனும் என்னை கண் கண்ட தெய்வமும். அந்த மகா பாக்கியம் கிடைச்சது உங்களுக்கு தான். சரிதான், நான் தான் உண்மையிலேயே பாக்கியசாலி. அப்படின்னா என் மேல கோவம் எதுவும் இல்லையா? நான் உங்களை மட்டும் கோச்சிக்கவே மாட்டேன். அன்பே. என்னங்க? சிந்துவனா சித்துன்னு கூப்பிடட்டுமா? நான் ஒரு பெரிய சித்து ஃபேன். கடவுளே, உனக்கு சித்துவை பிடிக்காதா? பிடிக்காமலையா? என்னோட கண் கண்ட தெய்வமாச்சே சித்து. என்னோட செல்லக்குட்டி சித்து. என்னங்க? என்னுடைய பயம்தான் என்ன எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால இல்ல, நீ எனக்கு கிடைச்சதுனால. இப்போ உங்களுக்கு பயம் இருக்கா? இப்ப எனக்கு பயம்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள் என்னோட பயத்தை போக்கிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு முத்தம் தரவா? குடு. கொடுத்துருவேன். குடு. சத்தியமா கொடுத்துருவேன்.